நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க அனைத்து கட்சியும் மாண்புமிகு தமிழக முதல்வர் 5ஆம் தேதி ஒருங்கிணைத்தார். எதற்காக ஒருங்கிணைத்தார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு 39 எம்பி இருக்காங்க. 39 எம்பி இருந்து மக்கள் தொகையின் அடிப்படையில், மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின் அடிப்படையில் உடனே அதை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. குறைக்கணும்னு நினைக்கிறது அது இல்ல. தமிழகத்தில் இருக்கிற 39 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஏற்படுத்தக்கூடிய அரசியல் மாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். அந்த அரசியல் மாற்றத்தை தடுக்கக்கூடிய விதத்தை பெரியார் கண்ணாடி கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் கூர்ந்து சிந்திக்கிறார். அந்த சிந்தனையின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளையும் கூட்டுகிறார். அனைத்து கட்சிகளையும் இந்த மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க இயலாத கட்சிகளை தவிர்த்து அத்தனை கட்சிகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்வது சரி, அந்த சிந்தனை வழி, அந்த செயல்பாட்டின் வழி உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று